அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாதீங்க. நீங்க தேர்ந்தெடுக்க போறது, நீங்க ஓட்டு போட போறது ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. நீங்க தேர்ந்தெடுக்க போறது அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை. நம்மளுடைய அப்பா அம்மா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம். வீட்டை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்ளையடிக்கிறேன் என்று நான் கேட்கிற என்னை அனுமதிக்காத நீங்க 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி நாட்டை கொள்ளையடிக்க வர்றானே அவனை எப்படி அனுமதிக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு தடவை பேருந்து நிலையத்துல வந்து தண்ணி 30 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுப்பீன்னு யோசிங்களா? இதே மாதிரி ஒரு காலத்துல இந்த பைக்கெட்ல காத்த கையில வச்சுக்கிட்டு எடுத்து மூஞ்சி வச்சு பேசிட்டு தெரிவிங்க. அம்மா 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 அந்த துண்டறிக்கையில் இருக்கிறது நான் தான். நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாயி அதெல்லாம் லைட் எல்லாம் போட மாட்டேன். இதென்ன சீரியல் செட்டு லைட் எல்லாம் போட்டு விடுறதுக்கு என்ன அரசாங்க பஸ் அப்படிதான் இருக்கு. அம்மா அந்த துண்டறிக்கையில் இருக்கிறது நான் தான். நாம் தமிழர் கட்சி சார்பா இங்கே அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிடுறேன். இங்கே நிறைய கட்சிக்காரவங்க போட்டிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேமஸான ஆட்கள் தினசரி நாங்கள் பார்க்குறோம், அவங்க அன்னதானம் போடுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க, இவங்களாம் ஏமாற்றுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த தேர்தலை பாருங்கள். ஏதோ தேர்தல் காலகட்டம், ஏதோ ஒரு திருவிழா வர்றாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம், டிவி மிக்சி கிரைண்டர் கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆகவே நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாதீங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறது, நீங்கள் ஓட்டு போட போகிறது ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. நீங்க தேர்ந்தெடுக்க போறது அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை. நம்மளுடைய அப்பா அம்மா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம். நீங்களும் நானே இப்படி இந்த பஸ்ல வந்து கஷ்டப்படுறோம்ல, இவ்வளவு வெக்க இருக்குல்ல. என்னைக்காவது ஒரு இந்த தொகுதியில போட்டியிட்ட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அமைச்சராகவும் ஒரு சில நாட்கள் இருந்த ஐயா இசக்கி சுப்பையா அந்த பேருந்துல வருவாரா? என்னைக்காவது ஒரு நாள் இசக்கி சுப்பையா இது மாதிரி பேருந்துகளை பார்த்திருப்பீங்களா? அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த ஐயா ஆவுடையப்பனை பார்த்திருப்பீங்களா? வேற யாராவது இங்க இருக்கக்கூடிய முருகா பாண்டியன் போன்ற எம்எல்ஏக்கள் நீங்க பார்த்திருப்பீங்களா? யாராவது ஒரு எம்எல்ஏ இந்த பேருந்துல வருவாரா? யாராவது ஒரு எம்பி இந்த பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரா? யாராவது ஒரு அமைச்சர் இந்த பேருந்துல பயணம் செஞ்சிருக்காங்களா? இவர்கள் தான் இந்த பேருந்தை நம்மளுக்கு நிர்ணயம் செய்வது. இந்த பேருந்து எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சீட்டு நல்லா இருக்கா இல்லையா, லைட் நல்லா இருக்கா இல்லையா, பஸ் குலுங்கி போகுதா குலுங்காம போகுதா, பஸ் எந்த இடத்துல நிக்குது, டயர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எந்த இடத்துல டயர் வெடிக்குது, எதுவுமே அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் இந்த பேருந்துல பயணிக்கல. இந்த பேருந்துல பயணிக்காத நபர்களுக்கு இந்த பேருந்தில் பயணிப்பதால் ஏற்படக்கூடிய வலியோ வேதனையோ தெரியாது. காலையில இந்த பஸ் எவ்வளவு கூட்டமா இருக்கும், பள்ளிக்கூட நேரத்திலையும் வேலைக்கு போற நேரத்திலையும், மதியானத்துல எவ்வளவு கூட்டம் இல்லாம இருக்கும், மாலை நேரங்களில் எவ்வளவு கூட்டமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் இந்த பஸ்ல இந்த பேருந்துல பயணிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு 10,000 ரூபாய் தர்றேன், 10,000 ரூபாய் உங்களுக்கு தர்றேன், உங்க வீட்டுல வந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு தர்றேன். ஒரே ஒரு நாள் உங்க வீட்டை நான் கொள்ளையடிச்சுக்கிறேன், அனுமதிப்பீங்களா? 10,000 ரூபாய் தர்றேன், இல்லாட்டி 1 லட்சம் ரூபாய் தர்றேன். நான் உங்க கையில கொண்டாந்து 1 லட்சம் ரூபாய் தர்றேன். 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு நாள் உங்க வீட்டை கொள்ளையடிக்க நீ அனுமதிப்பீங்களா? 1 லட்சம் ரூபாய் தர்றேன், அனுமதிப்பீங்களா? யாராவது அனுமதிப்பீங்களா? சும்மா பதில் சொல்லுங்க. நான் லேகி வைக்க வந்திருக்கேன். நான் கேட்கிறேன், உங்களை சந்திச்சு பேசத்தான் வந்திருக்கேன். உங்களை தான் நான் பேசுறேன். அனுமதிங்களா? பாப்பா பாலிடெக்னிக் தானே படிக்கிறீங்க, அனுமதிப்பீங்களா? 1 லட்சம் ரூபாய் தர்றேன், உங்க வீட்டை கொள்ளையடிக்க அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை நட்டு இருக்கும், பாத்திரம் மட்டும் இருக்கும், சொத்து பத்திரம் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், எல்லா வகையான நகை நட்டு இருக்கும். நீங்க என்னை கொள்ளையடிக்க விடுவீங்களா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா பாட்டிமா விடுவீங்களா? விட மாட்டீங்க. ஏன்னா நம்ம சொத்தை புறம் கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறானேன்னு சொல்லி யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஒரு களவாணி பை வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், என்னை கொள்ளையடிக்க அனுமதி கொடுனா அனுமதிக்க மாட்டீங்க. வீட்டை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்ளையடிக்கிறேன் என்று நான் கேட்கிற என்னை அனுமதிக்காத நீங்க 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி நாட்டை கொள்ளையடிக்க வர்றானே அவனை எப்படி அனுமதிக்கிறீங்க? யாராவது சிந்திச்சிங்களா? 500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு வீட்டுக்கு 500 ரூபாய்னா ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருக்கும், 1000 ரூபான்னு வச்சாலும் 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு நாட்டை கொள்ளையடிக்க அனுமதிக்கிறீங்களா? நியாயமா? இந்த தாமிரபரணி ஆத்துல இருக்கக்கூடிய தண்ணியை பூராத்தையும் மணலை பூராத்தையும் அள்ளி வித்துட்டான். இப்ப தண்ணி எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான். மணலை பூரா அரசியல்வாதி வித்தான், தண்ணியை பூரா கொக்கோ கோலா, பெப்சி, டாடா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வித்து அவன் எடுத்து விற்கிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு தண்ணி விற்பனைக்கு வரும்னு யாராவது யோசிங்களா? அம்மா உங்களுக்கு வயசு ஒரு 70 இருக்குமா? என்னைக்காவது ஒரு தடவை பேருந்து நிலையத்துல வந்து தண்ணி 30 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுப்பீன்னு யோசிங்களா? நீங்க சின்ன வயசா இருக்கையில பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா, பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு நம்மளுக்கு தெரியல. இப்ப யார்கிட்டயாவது இங்க ஒரு பாட்டிகிட்ட போய் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது பாட்டி என்றால் என்னை பைத்தியக்காரன் என்று பார்ப்பார்கள். எங்கேயாவது போய் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு பாட்டி, இந்த அதேப்பா பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இங்க மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆயிப்போச்சு. ஆனா அந்த பாட்டி காலத்துல உங்க வயசுல இந்த பஸ் ஸ்டாண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. ரிக்ஷா ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணீர் இலவசமாக இருந்தது. இன்று தண்ணீர் விற்பனைக்கு வரும் என்று இங்க இருக்கக்கூடிய வயசான யாருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அப்ப தண்ணி விற்பனைக்கு ஆகும்னு யாருமே சிந்திக்கல. இன்னைக்கு தண்ணி விற்பனைக்கு வந்துருச்சு. காத்து விற்பனைக்கு வரும் யாராவது நினைச்சீங்களா? காத்து விற்பனைக்கு வரும் யாராவது யோசிங்களா? வரும், எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 10 வருஷத்துல காற்று விற்பனைக்கு வரும். எப்படி பைக்கெட்டுக்குள்ள கொடுங்க தந்துடுறேன், பைக்கெட்டை கொண்டு போயிட மாட்டேன் தர்றேன். எப்படி பைக்கெட்ல இன்னைக்கு வாட்டர் பாட்டில தண்ணி கொண்டு போறீங்களோ இதே மாதிரி ஒரு காலத்துல இந்த பைக்கெட்ல காத்த கையில வச்சுக்கிட்டு எடுத்து மூஞ்சில வச்சு பேசிட்டு தெரிவிங்க. முகக்கவசம் போட்டீங்களா? கொரோனா காலகட்டத்தில் இப்படி முகக்கவசம் போடுறது நம்ம முதல் எதில் பார்த்துருக்கோம்? சீனாவில் ஏதாவது நோய் தொற்று வந்துச்சுன்னா பூரா முகக்கவசம் போட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அதே மாதிரி நம்ம கவசம் போட்டு நடப்போம்னு என்னையா யோசமா?
யாராவது யோசிக்கவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி முகக்கவசத்தை போட்டு நம்ம நடப்போம்னு நினைக்கலாம். ஆனா அந்த முகக்கவசத்தை போட்டு நடக்கிற சூழ்நிலை வந்துச்சு. எப்படி முகக்கவசத்தை போட்டு எல்லாரும் நடந்தாங்களோ அதே மாதிரி மூச்சு சுவாச காற்றை இதே மாதிரி வச்சுக்கிட்டு வரக்கூடிய நடக்கக்கூடிய காலம் இப்ப சைனாவில் இருக்கு. நம்ம இந்தியாவில் டெல்லிக்கு வந்துருச்சு. அடுத்து இன்னும் 5 வருஷத்திலே 10 வருஷத்திலே நம்ம தமிழ்நாட்டிலே வரும். இந்த நிலை மாறணும்னா வீதிதோறும் இருந்த மரத்தை வெட்டி எடுத்துறாங்க. இனிமேல் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மரத்தை யாரும் வெட்ட முடியாது. 3 மரம் நட்டாத்தே 1 மரம் வெட்டுறதுக்கே அனுமதி. இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான கனிம வளங்களையும் ஆற்று மணல்ல இருந்து இருக்கக்கூடிய கல்குவாரி மண்குவாரி எல்லாம் ஒழிச்சிட்டு ஆற்று மணல் திருடெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த தேசம் சுபிச்சமா வாழணும்னா இங்க இருக்கக்கூடிய கனிம வளம் எல்லாம் தேவை. இந்த கனிம வளத்தை மீட்டெடுக்கணும்னா அதை பற்றி தெரிந்த படித்த நபர்கள் அரசியலுக்கு வரணும். விஏஓ எக்ஸாம் இருக்கு. எல்லா பேரும் கிராம நிர்வாக அலுவலர் வர முடியுமா? எல்லா பேரும் கலெக்டர் ஆக முடியுமா? எல்லா பேரும் போலீஸ் ஆக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்குல்ல, ஒரு எக்ஸாம் இருக்குல்ல. யாராவது ஒரு எம்எல்ஏ, யாராவது ஒரு எம்பி பரீட்சை எழுதி வந்தாத்தே தேர்வானாத்தே இந்த எம்பி தேர்தலை போட்டியிட முடியும்னு ஒரு தகுதி இருக்குமா? ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? இங்க என்ன தெரியுமா தகுதி? கஞ்சா விற்கிறவன், சாராய் விற்கிறவன், கோட்டை பிளாக்ல விற்கிறவன், இவன் பூரா எம்எல்ஏ வர்றான், இவன் பூரா எம்பியா வர்றான். நல்ல தலைவர்கள் ஒரு குடும்பத்துல இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா சரக்கு அடிக்கிறவரா இருக்காரு, கோட்டர் குடிக்கிறவரா இருக்காரு. அந்த குடும்பத்துல வர வருமானத்தை பூரா கோட்டர் அடிச்சா, தண்ணி அடிச்சா அந்த குடும்பம் நடுத்தருக்கு 1000 ஆகாதா? பொண்டாட்டி விலைக்கு நல்லது செய்ய முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது, ஆம்பளை பையலுக்கு நல்ல கல்வியோ கல்யாணமா பண்ணி வைக்க முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் சரியில்லாம போனா அந்த குடும்பம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைவர் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு பார்த்து சிந்திச்சு நாட்டு மக்களுக்கு இருக்க பிரச்சனையை பூரா தீர்க்கக்கூடிய தலைவராக இருந்தா தான் இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பேர் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செய்யறான்? எந்த காசை கொடுத்தா, எந்த இலவசத்தை திட்டத்தை கொடுத்தா இந்த மக்கள்கிட்ட நம்ம ஓட்டு வாங்கலாம், இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கி ஜெயிச்சு இந்த நாட்டை ஆளுன்னு நினைக்கிறானே தவிர இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் ஒருவர் கூட சிந்திக்கிறது கிடையாது. நாங்க இந்த கட்சி சார்பாக வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வோம்னு இந்த துண்டறிக்கையில கொடுத்துருக்கோம். இந்த துண்டறிக்கையும் படிச்சு பாருங்க. இதோட சேர்த்து யார்கிட்ட எல்லாம் மொபைல் இருக்கு, இன்னைக்கு உலகமே உங்க கையில இருக்கு. படிச்சவங்க குழந்தைங்க இதெல்லாம் பாத்துங்க. உங்க கையில உலகமே உங்க கையில இருக்கு. நீங்க எப்பயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தியும் அப்ப என்ன ஆகுது? அம்மா ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன், வண்டி கிளம்ப போகுது, டிக்கெட் எடுக்க காசு இல்ல, நிறைய காசு செலவு, உண்மையிலே கஷ்டம், உண்மையா முடியல. அந்த துண்டறிக்கை எவ்வளவு தெரியுமா? ₹1.10. நான் எத்தனை வருஷம் தெரியுமா தேர்தலை போட்டிடுறேன்? 5 வருஷமா தேர்தலை போட்டிடுறேன். நான் இந்த துண்டறிக்கையில கீழே இருக்கு பாத்தீங்களா, படிச்சிருக்கேன். நான் என்னென்ன படிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? எவ்வளவு படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இவ்வளவு படிச்சுட்டு நான் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியும்? நம்ம முதல் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தேன். நான் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் மாத சம்பளம் வாங்கினேன். அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு 10 வருஷமா நத்தத்துல விஸ்வநாதன் ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டிட்டேன். அவர் என் மேல நிறைய கேஸா போட்டாரு. கேஸவே என்னால நடத்தவே முடியல. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தே ஓஞ்சி போயிட்டேன். வேற வழி இல்லாம வக்கீலுக்கு படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கேஸை தீர்க்கிறதுக்காக, என் கேஸ் நடத்துறதுக்காக நானே வழக்கறிஞர் படிச்சு இன்னைக்கு முழு நேர வழக்கறிஞரை வேலை பார்க்கிறேன். எனக்கும் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி கட்சிகளை நிறைய காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. நான் 5 வருஷம் அந்த கட்சியில வேலை பார்த்ததை பார்த்துட்டு நாங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நம்ம கட்சிக்கு வாங்க தம்பி, நிறைய கோடியா பணம் தர்றான், பொறுப்பு தர்றான், பதவி தர்றான்னு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு போக தெரியாம இல்லமா, இந்த மண்ணுல பிறந்துட்டோம், படிச்சிருக்கான். அதாவதுமா காசு இருந்தா அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லி கொடுக்கணும். எங்கள்கிட்ட காசு இல்ல, படிச்சிருக்கான், அதனால சொல்லி கொடுக்குறேன். என்ன பாப்பா அதோட சரியா? அதனால பாத்துங்க, இருக்கிற எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தே வாங்குறீங்க. ஒரு கடையில போன உடனே அம்மா ஒரு 2 நிமிஷம் போயிரு. ஒரு கடையில போய் ஒரு சுடிதார ஒரு சேலை எடுத்துட்டு வந்துருவீங்களா? ஒரே கடையில போய் ஒரே சேலை எடுத்துட்டு வருவீங்களா? எல்லாத்தையும் பாப்பீங்க. இந்த சேலை நல்லா இருக்கா, அந்த சேலை நல்லா இருக்கா, இந்த கடை நல்லா இருக்கா, அந்த கடை நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பாப்போம்ல. ஒரு தோடு எடுக்க போறோம், ஒரு நகை எடுக்க போறோம், ஒரே நகை கடை வாங்க மாட்டோம். இந்த மாடல் நல்லா இருக்கா, அந்த மாடல் நல்லா இருக்கான்னு எல்லாமே பார்ப்போம். அது மாதிரி ஓட்டு போட போகையில நான் பரம்பரையா ரெட்டல, நான் பரம்பரையா உதயசிரி எல்லாம் போடாதீங்க. எந்த தலைவர் நல்லவருங்கன்னு பாருங்க. எந்த தலைவர் நல்லா படிச்சிருக்கான், யார் யார் எலெக்ஷன்ல நிக்கிறா, எலெக்ஷன்ல நிக்கிறவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்களா, ஜெயிக்கலையா, ஜெயிச்சிருந்தா இது மாதிரி துண்டறிக்கையில அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா, நிறைவேற்றாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இன்னொருத்தர் புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடு. நல்ல படிச்சவனா, இளமையான நபரா, சொல்லக்கூடிய வாக்குறுதியில் நிறைவேற்றக்கூடிய நபரா, இதுக்கு முன்னாடி பதவியில இல்லாத நபரா, தவறு செய்யாத நபரா தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்க. நீங்க செலுத்தக்கூடியது வாக்கு இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. நீங்க வாக்கு செலுத்த போயில கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. நான் செலுத்துறது வாக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை நினைச்சு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. நாங்க ஜெயிச்சா நல்லது செய்யுமா, ஜெயிக்காட்டி நல்லது செய்ய போராடுவோம். ஆத்துமணல திருட மாட்டோம், கோட்டை கடை வைக்க மாட்டோம், இருக்கக்கூடிய கல்குவாரிகளை புதுசா உருவாக்க மாட்டோம், நல்லது செய்வோம். நீங்க எங்க மேல நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒருவேளை நாங்க ஜெயிக்கல அப்படின்னா அந்த அரசியலை விட்டு போயிருவியா, நல்லது செய்ய மாட்டேன்னா, நாங்க ஜெயிக்காட்டி எங்களால ஒரு சில உதவிகளை செய்ய முடியும். யாருக்காவது அவசரம் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுதுன்னா எங்களால இலவசமா 24 மணி நேரமும் தமிழ்நாடு முழுக்க இலவச ரத்த குருதி கொடை பாசறை மூலமா ரத்த தானம் செய்வோம். படிக்கிற பசங்க 10வது முடிச்ச உடனே 12வது என்ன படிக்கிறது, 11வது என்ன படிக்கிறதுன்னு யாராவது கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல கல்வி வழிகாட்டுதலை செய்ய முடியும். பள்ளி படிப்பு
படிப்பை முடித்தவர்கள் கல்லூரிக்கு போகும்போது கல்லூரியில் என்னென்ன படிப்புகளை எடுத்து படிச்சா என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த மாதிரியான இதுகளை வந்து நாங்க இலவசமா செய்ய முடியும். மறந்துடாதீங்கம்மா, இதுல எங்களுடைய சின்னம் இருக்கு, விவசாய சின்னம் எங்களோட சின்னம் இருக்கு. இந்த சின்னம் நிரந்தரமானது, மாறாது. இந்த சின்னத்தை வச்சுங்க, இந்த தேர்தல் மட்டும் இல்ல, அடுத்த எந்த தேர்தலாக இருந்தாலும் ஓட்டு போடுங்க. நீங்க இந்த தொகுதி இல்லாட்டி வேற தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதியில எங்களுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் இதுல 3 ஃபோன் நம்பர் இருக்கு. 2 ஃபோன் நம்பர் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளரோட, 3வது இருக்கிறது என்னோட நம்பர். ஏதாவது உதவி எங்களால செய்ய முடிஞ்ச உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களை தொந்தரவு பண்ணக்கு மன்னிச்சுங்க. ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிறதுனா தொந்தரவுக்கு மன்னிக்கணும். போயிட்டு வரேங்கம்மா, போயிட்டு வரேன். நன்றி.